ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து இப்போ வரைக்குமே வந்து தேவையில்லாத குப்பையை தான் கலறிட்டு இருக்காங்க இந்த கதிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த குப்பையும் வந்து கோபுரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சுடரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குப்பை தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிஜமாவே வந்து காசுக்காக தான் அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும். பட் ஆனால் அதையும் விட்டுட்டு மல்லியோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணுறது, ஏன்னா அவங்க உண்ட வீட்டிலேயே வந்துட்டு ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மல்லி கையிலேருந்து தான் அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாமே மல்லி தான் பண்ணி விட்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் 2 அடி தள்ளி தான் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் ரேணுகா அப்படிங்கிறது வந்து ஒரு நாடகமாக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான் அவங்கள வந்து ரேணுகாவாக கன்சிடர் பண்ணி இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் எழும்பதான் செய்து அது ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ப்ரூவ் பண்ணுற முயற்சியில் தான் வந்து மனோகரும் சரி மல்லியும் சரி இறங்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அவங்களோட காரியத்தை வந்து நகர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த கதிரேஷன் கிட்ட அந்த டெண்டர் விஷயம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அதுக்காக தான் வந்து எபிசோட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடித்தளமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோகருக்கு சொல்கிறதா நினச்சிட்டு இந்த சுடர் கிட்ட வந்து இந்த கதிரேஷன் வந்து போதை மயக்கத்தில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் தென் மல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களும் அவங்க சும்மா இல்லைங்க, அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டே இருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே தவிடுபடி ஆக்கிற மாதிரி இந்த சுடர் வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து மல்லி வந்து டவுட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அது தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. டவுட் பண்ணுறாங்க தெரிஞ்சதுனால அவங்க இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இவங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதா மல்லியை பார்க்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ மல்லி எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, என்னென்ன விஷயம் வந்து கேதர் பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு தான் வந்து அந்த டாக்டர் மாதிரி இருக்கிற அந்த ரகுவை அனுப்பி வச்சுட்டு அங்கேயும் வந்து பெரிய கேமே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ குப்பையாக நினைக்கிற இந்த சுடர் வந்து கோபுரத்தில் ஏறி உட்கார்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் விஷயம் எல்லாமே கைப்பற்றுறதுக்கு நான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேஷன் வந்து மல்லியை வந்து தன்னோட மகள் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் அது உண்மையாகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரேணுகா அப்படின்னு நினைக்கிற அவரோட மக வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வேஷம் போட்டுட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா பொய்யா நடிச்சிட்டு, அதாவது சும்மா பொய்யா சொன்ன மல்லி வந்து அவரோட சொந்த மகளாவே அவர் ஏற்றுக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களோட லைஃப், அதாவது அவங்களோட ரேணுகா அப்படிங்கிற அவங்க பொண்ணையும் திருப்பி கொடுத்தாங்க. பட் ஆனால் அது ரேணுகா இல்லை அப்படின்னோடனே அவங்களே வந்து தட்டியும் கழிப்பாங்க. அண்ட் தென் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பொய் வேடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அந்த சொத்தையும் திருப்பி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு மனசான ஒரு பொண்ணாக தான் வந்து மல்லி நிற்பாங்க. ஸோ இந்த விஷயத்திலும் வந்து மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் விஷயம் சரி எல்லாத்தையும் வந்து இந்த கதிரேஷனுக்கு வந்துட்டு இந்த பொய் சுடர கைக்கு வராம பார்த்துக்க தான் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த சந்தோஷத்துல இந்த கதிரேஷன் வந்து நீ என்னோட முதல் பொண்ணாவே நான் நினைக்கிறேம்மா, நீ வந்து என்னோட மாப்பிள்ளை கூட நீ நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸ் வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்து ஏற்றி விடுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜிக்கு வந்து எதிராக நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கதைக்களம் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.